அக்ஷய திருதியை நாளாக இருந்தாலும் இன்று கோவையில் நகைக்கடையில் மக்களின் கூட்டம் குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தங்கத்தினுடைய விலையில இன்னைக்கு மாற்றம் இல்லை, ஆனா கூட்டமும் குறைந்திருக்கிறது. அக்ஷய திருதியை ஒட்டி வழக்கமா எப்படி இருக்கும் கோவை? காயத்ரி, அட்சய திதியை முன்னிட்டு கோவையில் வழக்கமாக காலை 6 மணி முதலே நகைக்கடைகள் வியாபாரம் களைகட்ட துவங்கும். ஆனால் இன்றைய தினம் காலை வழக்கம் போல அந்த அட்சய திதியை முன்னிட்டு காலை 6 மணி முதலே கடைகள் திறக்கப்பட்டிருந்தாலும் காலை 9 மணி வரை கூட்டம் மிக குறைவாகவே இருந்த சூழலானது நிலவிக் கொண்டிருந்தது. தற்பொழுதுதான் ஓரளவிற்கு கூட்டம் கடைகளை நோக்கி வர துவங்கி இருக்கிறார்கள். அட்சய திதியை தினத்தன்று நகை வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதனுடைய அடிப்படையிலேயே இன்றைய தினம் நகைகளை வாங்குவதற்கு பொதுமக்களும் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகவே இன்றைய தினம் கோவையில் இருக்கக்கூடிய நகைக்கடைகளில் வியாபாரமானது களைகட்ட துவங்கி இருக்கிறது. குறிப்பாக கோவையை பொறுத்தவரை தென்னிந்திய அளவில் மும்பைக்கு அடுத்தபடியாக அதிகமான நகைக்கடைகள் மற்றும் தங்க நகை தொழில் அதிகமாக ஈடுபட்டிருப்பவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி கோவை. இதன் காரணமாக இங்கு ஏராளமான நகைகள் மற்றும் நகை டிசைன்கள் இருக்கும் என்பதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த கோவையை நோக்கி வருவது வழக்கம். தற்பொழுது நாம் கோவை கிராஸ்கட் பகுதியில் இருக்கக்கூடிய நகைக்கடை ஒன்றில் இருக்கிறோம். தற்பொழுது அந்த நகைக்கடையில் வியாபாரம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. கடைக்கு வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், சொல்லுங்க, நகை வாங்க வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு நகை வாங்கணுன்ற என்ன ஒரு மோட்டிவோட வந்திருக்கீங்க? பொதுவாகவே அக்ஷய திருதியில் ஒரு 10 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு குட் வைப்புக்காக வாங்குகிறோம். ஸோ டுடே மகாலட்சுமிக்கு உகந்த நாள், ப்ளஸ் அன்னபூர்ணி தாயார் சிவபெருமானுக்கு அன்னம் வழங்கிய நாள். ஸோ அக்ஷயம்னா ஃபுட்டு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நகை வாங்குறது இந்த அன்னைக்கு முக்கியமோ, ஸோ அந்த அன்னைக்கு சேம் டைம் ஃபுட் ஒருத்தவங்களுக்காக கொடுக்கறது ஆல்சோ முக்கியம். ஸோ அதை நான் ஒரு 20 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நகை வியாபாரத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்று குறைவாகவே இருப்பதாக கூறப்படுகிறது. கடை உரிமையாளர் நம்முடைய இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வியாபாரம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி இருக்கு? போன வருஷம் காலை 6 மணிக்கெல்லாம் கூட்டம் இருந்துச்சு, இந்த வருஷம் குறைவா இருக்குது, என்ன காரணம்? வணக்கம், என் பேர் ரகுநாதன். வழக்கமாக போன ஆண்டை விட இன்னைக்கு தங்க விலை கிட்டத்தட்ட கிராமுக்கு ஒரு 2500 ரூபா 3000 ரூபா வரைக்கும் கூடியிருக்கு. அது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விலை தான். பட் இன்றைய அளவில் இந்த அக்ஷய திருதியை டயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தை விட ஒரு 300 ரூபா கம்மியாயிருக்கு. ஸோ விலை கம்மி ஆயிருக்கு இப்போ. எனவே இன்னைக்கு வீக் டேஸுங்கிறதுனால இனிமே தான் கூட்டம் வர ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ மக்கள் விரும்பி வாங்குறாங்க. 72,000 ரூபா தங்கம் விலை, 72,000 அப்படின்ட்டு மக்கள் வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு இம்பாக்ட் இருக்கா? வர்றதுக்கு தயங்குறாங்களா? எப்படி இருக்காங்க? இல்லை, தயக்கம் இருக்கு. அதுக்காக தங்கம் வாங்காம இல்லை. என்ன காரணம்னா தங்கம் ஒன்று தான் நிரந்தரமான ஒரு சொத்து. அது எப்போ வேணாலும் நம்ம கேஷ் பண்ணிக்கலாம். கொரோனா காலகட்டத்தில் கூட நிறைய பேருக்கு உதவினது தங்கம் மட்டும்தான். அதை வைத்து தான் சிறு குறு வியாபாரிகள் மற்ற வாடிக்கையாளர் எல்லாமே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது. எனவே வாங்குறது விருப்பப்படுறாங்க. ஆனால் விலை ஏற்றத்தின் காரணமாக 5 சவரன் வாங்குற இடத்துல ஒரு 3 சவரன் 4 சவரன் வாங்குறாங்க. பட் வாங்குறாங்க. தங்க நகையை வாங்கணும் அப்படின்றது என்ன ஆர்வமா? இப்ப ரேட் எல்லாம் அதிகமா இருக்கு. நீங்க சொல்ற தங்க நகை வாங்கணும்ன்றது என்ன ஆர்வம்? இன்னைக்கு வாங்குறதுனால என்ன? ஆக்சுவலி தங்கம்ங்கிறது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானாங்க. ஸோ இப்போ வாங்கினாலும் ஃபியூச்சர் நம்மளுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா தங்கம் தான் ஃபர்ஸ்ட் மெயினா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இன்றைய நாள்ல தங்கம் வாங்குறது ரொம்ப பிளசன்ட். மகாலட்சுமின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு வாங்கினா நிறைய பெருகும் அந்த மாதிரி சொன்னால இன்னைக்கு நாங்க வாங்குறதுக்கு ரொம்ப இதாக வந்திருக்கோம். நாங்க தேங்க்யூ. நகைக்கடைகளில் தற்பொழுது வாடிக்கையாளர்கள் நகைக்கடைகளில் தற்போது நகைகளை வாங்குவதற்கு ஆர்வமாக வர துவங்கியிருக்கிறார்கள். அதே வேளையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த வியாபாரமானது சற்று குறைவாகவே காலை நேரத்தில் இருந்து வருகிறது. இன்றைய தினம் ஒர்க்கிங் டே என்பதன் காரணமாக காலை நேரத்தில் வியாபாரம் சற்று மந்தமாக இருப்பதாகவும் மாலை நேரத்தில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாக தங்க நகை கடை உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நன்றி குருசாமி, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.